Hello guys, welcome back to Bastage Guru. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா Kishu Inu. அந்த Kishu Inuல ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் இந்த காயினை எப்படி பை பண்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது Kishu Inuவோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ். ஸோ இதில் வந்து ஒரு குட் நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஐஓ அப்படிங்கிற ஒரு .comல வந்து உங்களுக்கு இந்த Kishu Inu மூலயமா நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது அஃபிஷியலாகவே அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு டெமோ வீடியோவும் போட்டிருந்தாங்க. ஸோ யூ கேன் யூஸ் Kishu டு பர்ச்சேஸ் அட் அமேசான், eBay அண்ட் அதர் மேஜர் எலக்ட்ரானிக்ஸ் தேங்க்ஸ் டு ஷாப்பிங் ஐஓ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரியலி ஒரு சூப்பரான நியூஸு. ஸோ இதை வச்சு நம்ம வாலெட் கனெக்ட் பண்ணி கூட நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் அமேசான்லேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ அனதர் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா MEX குளோபல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச்லேயும் Kishu Inu காயினை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெபாசிட் விட்ரால் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 28 ஜூன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலாக அந்த MEXC குளோபல்லேருந்தே உங்களுக்கு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பூஸ்டப் கொடுக்கும் எல்லாத்துக்குமே. காயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா Kishu Inu லாஸ்ட்டாக ரொனால்டினோவை பிராண்ட் அம்பாஸ்டராக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ சூப்பரான நியூஸ் தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அது வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைஸஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா Ethereum மூலயமா ரன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எதுலெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து மேஜராக எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக ஒன்றும் பண்ணல. ஸோ யூனிஸ்வாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிஸ்வாப்பில் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு ஒரு சின்ன டெமோ காட்டுறது. ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்னு இருக்கும். இது iOSனால அப்படி இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட்னா D ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணுறது தான் யூனிஸ்வாப்னு டைப் பண்ணி நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க லெஃப்ட் கார்னரில் Ethereum ஸ்மார்ட் செயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் Ethereum கிளிக் பண்ணிக்கிங்க. Ethereum கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ethereum மூலியமாக தான் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா Kishu Inu வந்து Ethereum கான்ட்ராக்ட் மூலியமாக ரன் ஆகுது. ஸோ Ethereum மூலியமாக தான் நீங்கள் டோக்கன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் Ethereum ஓட மணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுசிட் பேயில் பண்ணலாம், இல்லைனா Binance மூலியமா ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு வரலாம். சர்டன் ஃபீஸஸ் வரும். ஸோ அந்த ஃபீஸஸ் வச்சு அமௌண்ட் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் Ethereum பை பண்ணிவிட்டு அந்த Ethereum அமௌண்ட்டை வச்சு நம்ம இதை பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இது போட்டோன்னே நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் கீழே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா, ட்ரஸ்ட் வாலெட் வந்து கனெக்ட் ஆயிரும். ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கனெக்ட் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது கனெக்ட்னு கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆயிரும். நீங்கள் Ethereumல என்ன அமௌண்ட் அதில் வச்சிருக்கு ட்ரஸ்ட் வாலெட்டில் வச்சிருக்கீங்களோ அது அப்படியே இதில் வந்து மோர்ஜ் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 0.00 Ethereumக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வாங்குறீங்கன்னா அது $22. ஸோ 0.002 அப்படின்னா $4 வேல்யூக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். செலக்ட் டோக்கன் கொடுக்கும்போது Kishuன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ Kishuன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த காயின் வந்துடும். ஸோ அதுக்கு எவ்வளோ காயின் வருது அப்படிங்கிற மாதிரி அது காமிச்சிடும். ஸோ இப்போ எனக்கு ஃபண்டு இல்லை, மணி இல்லாதனால எனக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் Ethereum வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி போனீங்கன்னா அதில் எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒன்று சொல்லணும், Ethereum மூலியமாக வாங்கினா உங்களுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $2 $3க்கு நீங்கள் Kishu Inu வாங்கினாலுமே அது ஒரு $10 ஃபீஸ் கேட்கும் Ethereum. ஸோ Binance ஸ்மார்ட் செயினில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து Binance காயின் இல்லை, Ethereum காயின். ஸோ Ethereum மூலியமாக தான் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ Ethereum மூலியமாக வாங்கினா கண்டிப்பாக ஃபீஸஸ் அதிகமாக இருக்கும். அபோன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு $1000 மேலே தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு டெமோக்கு பண்ணி காட்ட முடியல. பட் இதுதான் ரீசன். ஸோ வாங்குறவங்க அப்லோட் பண்ணி எவ்வளவு போட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டு நீங்கள் வாங்கிக்க. பட் சார்ஜஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் உங்களுக்கு வந்து வாங்க முடியும். ஸோ மேஜர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலாம். இங்கே வந்து யூனிஸ்வாப் அப்படி இல்லைனா PancakeSwap இந்த மாதிரி ஸ்வாப்பில் மூலியமாக தான் உங்களால் வாங்க முடியும். மேஜர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலன்னா. ஸோ இதுதான் ஒரு ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய்.